ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்களோட சேனல் லேர்ன் வித் விக்னேஷ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 3D மென்சுரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னா ஃபுல்லாக கொஷின்ஸ். ஏன்னா நம்ம பேசிக்கு ஃபார்முலா எப்படி வந்தது, ஜென்ரல் ஃபார்முலா இதெல்லாம் பார்த்துட்டோம். நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கலன்னா போன வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க. ஓகேவா? இல்லைனா உங்களுக்கு புரியறதுல வந்து கஷ்டம் இருக்கலாம், அதனால் சொல்கிறேன். ஸோ போன வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் நான் கொண்டு வந்திருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவுமே டைரக்டான கொஷின்ஸாக இருக்காது. எல்லாமே இன்டைரக்ட் கொஷின்ஸாக, லாங்குவேஜ் பேஸ்டு ட்விஸ்ட் இதெல்லாமே வந்து அதிகமாக இருக்கிற கொஷின்ஸாக நான் கொண்டு வந்திருக்கேன். என்டிபிசி குரூப் டின்னு கேட்கப்பட்ட கொஷின்ஸ்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹார்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். இந்த மாதிரி கொஷின் இப்படி தான் அப்ரோச் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார்முலா இருந்தாலுமே நீங்கள் வந்து எப்படியெல்லாம் கேல்குலேஷன் வந்து நல்லா ஈஸியாக பண்ணலாம், ஸ்கிப் பண்ணலாம், ஆப்ஷனில் கண்டுபிடிக்கலாம், இதெல்லாமே இதில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம ஆப்பில் லேர்ன் வித் விக்னேஷ் சேனல் ஆப்பில் ப்ளே ஸ்டோரில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆர் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் அதில் வந்து ஆர்ஆர்பி ஸ்பெஷல் ஜிஎஸ் கோர்ஸ் போயிட்டு இருக்குது. அண்ட் இது வரைக்குமே சயின்ஸ் பார்ட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 1 or 2 சாப்டர்ஸ் பேலன்ஸ் இருக்குது. ஃபுல் சாப்டர் ப்ளஸ் அதுக்கப்புறமா அதுலேருந்து கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு கிளாஸும் 45 minutes to 1 hour இருக்கும். அண்ட் பெரிய சாப்டர்லாம் 3 to 4 பார்ட்ஸாக கொடுத்துட்ருக்கோம். சின்ன சாப்டராக இருந்தால் 1 or 2 பார்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ண மறந்துடாதீங்க. டெமோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோர்ஸ் பை பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்ப்போம். வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் த சைட்ஸ் ஆஃப் அ கியூப் ஆர் டபுள்ட் தென் இட்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ்டு பை ஹவு மெனி டைம்ஸ் ஆஃப் இட்ஸ் ஆக்சுவல் வால்யூம். அதாவது ஒரு கியூப் இருக்கு அப்படின்றாங்க. அந்த கியூபோட எந்த கியூபா இருந்தாலும் அதுக்கு சைடுன்னு ஒன்று இருக்கும். ஏ அப்படின்னு ஒரு வேல்யூ கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? அந்த சைடு ஆஃப் த கியூபை டபுள் பண்ணா வால்யூம்ல என்ன ஆகும்? அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு வால்யூம் இருக்கு அப்படின்னா அந்த கியூபோட சைடை நீங்க டபுள் பண்றீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த வால்யூம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இன்க்ரீஸ் தான் ஆகும். அது எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ல நீங்க என்ன பண்ணுங்க, நீங்களா ஒரு வேல்யூவை வந்து அசியூம் பண்ணலாம், தப்பே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கியூபோட சைடை 2 அப்படின்னு அசியூம் பண்றேன். 2 ஏன் அசியூம் பண்றேன்னா கொஞ்சம் ஈஸியான நம்பர் எனக்கு. ஓகேவா? வால்யூம் ஆஃப் த கியூப் என்ன? ஏ கியூப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நான் 2 கியூப் பண்ணனா எனக்கு 8 வருது. ஓகேவா? நான் அசியூம் பண்ண வேல்யூ என்ன? 2. சரி, இது வேற வந்துட்டே இருக்கு, என்னன்னு தெரியல. ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா சைடை டபுள் பண்றீங்கன்னா, அதாவது நான் 2 அசியூம் பண்ண, இதை டபுள் பண்ணனா என்ன ஆகும்? 4 ஆயிடும். ஓகேவா? ஸோ 4 ஆயிடுச்சுன்னா இப்போ அதோட வால்யூம் என்ன ஆக போகுது? மறுபடியும் வால்யூம்னும் போது நான் கியூப் தான் பண்ணணும். ஸோ 4 கியூப் நான் பண்ணனா 64 வருமா? அப்போ ஃபர்ஸ்ட் இருந்த வால்யூம் 8, இப்போ இருந்த வால்யூம் 64. அப்போ எத்தனை மடங்கு ஆயிருக்கு? இன்டூ 8 ஆயிருக்கு. 8 டைம்ஸ் ஆயிருக்கா? அப்போ 8ங்கிறது தான் உங்களுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி நினைக்கிறேன். நான் ஸ்லோவாக தான் கொண்டு போகிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். த டயாமீட்டர் ஆஃப் த ஹெமிஸ்பியர் connected to both ends of the cylinder with a diameter of 7 cm, height of 10 cm. Find the surface area of this solid shape. ஓகே, ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சிலிண்டர் இருக்கு, அந்த சிலிண்டரோட 2 முனையிலையும் ஹெமிஸ்பியர் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு அரைக்கோளம் அப்படிங்கிறத அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும் இப்போ ஷேப். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் போது இதோட டயா கொடுத்துட்டாங்க 7. அப்போ ரேடியஸ் என்ன? 3.5, அதாவது 7/2 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சிலிண்டரோட ஹைட் என்ன அப்படின்னா 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறாங்க. ஓகே, இதோட சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னு, அதாவது சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு பிளைனாக கொடுத்துட்டாங்கன்னு வைங்க. நான் உங்களுக்கு 2 சொன்னேன். லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு ஒன்று இருக்கு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாவை கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். 2 ஒன்று தான். ஸோ வெறும் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு கொஸ்டினில் கேட்டுட்டாங்கன்னா நீங்கள் எதை கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதை யாரும் மறந்துடாதீங்க. வெறும் சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்குறாங்களே அப்படின்னு லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிடக்கூடாது. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்கு தான் நான் ஸ்பெஷலாக சொல்கிறேன்.
இப்போ இந்த ஷேப்போட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த சாலிட்ல என்னென்ன இருக்கு, சிலிண்டர்னு ஒன்று இருக்கு, பிளஸ் 2 ஹெமிஸ்பியர் இருக்குது. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னும் போது என்னன்னா இந்த சுற்றளவு பிளஸ் அதுல இருக்க டாப் பாட்டம் தான், உள்ள இருக்கிற விஷயத்தை பத்தி கவலையே கிடையாது. அப்போ சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எனக்கு, அதாவது சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எனக்கு என்னன்னா 2πr × h+r, இதுதான் ஃபார்முலா. பிளஸ் இந்த ஷேப் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, இது ஒரு செமி சர்க்கிள் மாதிரி இருக்கு. அப்போ 2 செமி சர்க்கிள் ஒன்னா சேருதுன்னா அப்போ நான் என்னன்னு சொல்லலாம், ஒரு செமி சர்க்கிளோட ஏரியா எனக்கு πr². அப்போ இங்க மேல ஒன்று கீழே ஒன்று 2 சேரும் போது நான் 2πr² அப்படின்னு சொல்லலாம். இங்க என்ன ஒரு விஷயம் காமனா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πr அப்படிங்கிறது இங்க ரெண்டுத்துலயுமே காமனா இருக்கு. அப்போ உள்ள இருக்கிற h+r +r அப்படிங்கிறது வருமா? ஓகேவா? ஓகே, இதுதான் ஃபார்முலா, இந்த சாலிட் ஷேப்கான ஃபார்முலா. ஏன் இங்க ஃபார்முலா நான் தனிச்சு சொல்றேன்னா இங்க ஒரு 2-3 ஷேப் வந்து ஒன்னா கலந்துருக்கு. ஸோ இதை தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுலேயே நீங்கள் வந்து ஷார்ட்டாக பண்ணணும், ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணணும். என்ன பண்ணணும்னா இங்கே 2 × π × r இருக்குது. பையோட வேல்யூ என்ன 22/7, ஆரோட வேல்யூ என்ன 7/2. அப்போது 2 × 22/7 என்ன 44/7. நல்லா மைண்ட்லேயே யோசிங்க, 44/7 × 7/2. அப்போ அந்த 7க்கு 7 கேன்சல் ஆகிட்டு 44/2 என்ன வரப்போகுது 22. ஸோ இந்த மொத்தத்தையும் சேர்த்து நான் 22 அப்படின்னு தான் எடுத்தேன் மைண்ட்லேயே. இதை தான் நான் ஸ்டெப் ஸ்கிப்பிங் அப்படின்னு சொல்லுவேன். 2πr என்ன 2 × 22/7 44/7. இங்கே ஒரு 7/2 இருக்குது, 7க்கு 7 கேன்சல் ஆகிட்டு 44/2 மிஞ்சம். 44/2 நான் கேன்சல் பண்ணால் 22. இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்கிப்பிங்லாம் கம்பல்சரி நீங்கள் பண்ணணும். அதனால தான் நான் என்னோட ஒவ்வொரு கிளாஸ்லையும் இதெல்லாம் நான் பார்த்து கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஓகேவா? சரி, இப்போது இங்கே h+rங்கிறது என்ன, ஹெச்ங்கிறது 10 + 7/2. 10 + 7/2 என்னன்னு சொல்லலாம் 27/2. இங்கே 7/2. ஸோ 27/2 + 7/2 என்ன ஆக போகுது 34 அப்படின்னு வருமா? ஏன் 27/2 7/2 ரெண்டுத்தையும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 காமனாக வரப்போகுது 34/2. அப்போ நான் இங்கே என்னன்னு சொல்லலாம் ஃபைனலாக 22 × 17 சொல்லலாமா? தட்ஸ் ஆல். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நான் டேரெக்டாக எங்கே வந்துட்டேன்னா இங்கே வந்துட்டேன். ஸோ 22 × 7 நான் சால்வ் பண்ணேன்னா 374 எனக்கு ஆன்சராக கிடைக்கும். சரி, இதை எப்படி ப்ரோ பண்ணீங்க அப்படின்னா 22 × 17 17 × 20 என்ன 340. 340 + 34 என்ன 374. தட்ஸ் ஆல். ஸோ இப்படி தாங்க நான் பண்ணுவேன். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா கொஸ்டினை பார்த்தோன்னா என் மைண்டில் டேரெக்டாக இந்த ஸ்டெப் வந்துடும். பட் உங்களுக்கு வரலனாலும் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை நான் நார்மல் மெத்தடில் போட்டேன்னு வைங்களேன். சரி, நான் நார்மல் மெத்தட்லேயே போட்டு காட்டுறேன். எல்லாரும் எப்படி தெரியுமா போடுவாங்க, இதை நார்மலாக எப்படி போடுவாங்கன்னா 2πr × h+r +r. இது நார்மல் மெத்தட். நீங்கள் எல்லாரும் பேப்பர் பென் யூஸ் பண்ணி போடுறது. உடனே 2 × 22/7 22/7 × 7/2 × 10 + 7/2 ப்ளஸ் இன்னொரு 7/2. அதுக்கப்புறம் இந்த 7க்கு 7 கேன்சல் பண்ணிட்டு 2க்கு 2 கேன்சல் பண்ணிட்டு 22 × 27/2 + 7/2. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 22 இங்கே 34/2. அதுக்கப்புறம் இந்த 2 அந்த 11ல் கேன்சல் பண்ணி அதுக்கப்புறம் 374ன்னு கொண்டு வருவாங்க. எதுக்கு இத்தனை கோடு இத்தனை காம்ப்ளிகேஷன் நான் கேட்குறேன். ஸோ அதனால தான் நான் ஸ்டெப் ஸ்கிப்பிங் அப்படிங்கிறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். நான் என்ன பண்ணேன், எனக்கு இந்த ஃபார்முலா தெரியும் மைண்டில். ஸோ ஃபார்முலா எனக்கு தெரிஞ்ச பிறகு நான் மைண்ட்லேயே 2 × 22/7 எனக்கு 44/7 தெரியும் × 7/2. ஸோ 44/2 22. இதை அப்படியே 22 நான் கொண்டு வந்துட்டேன் இன்டூ இந்த h+r எனக்கு 10 + 7/2 தெரியும். 7/2 + 7/2 34/2 எனக்கு தெரியும். அந்த 34/2 நான் 17 நீங்கள் டேரெக்டாக எடுக்கலாமே. ஸோ 22 × 17 எனக்கு 374. ஸ்டெப் ஸ்கிப் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வேற லெவலில் இருக்கும் உங்களோட ரிசல்ட்டு. ஸோ இங்கே ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கான ஆன்சர் 374. நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். The height and oblique height of a perpendicular circular cone are 24 cm and 25 cm respectively.
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 years பேக் ஏஎஸ்எம், டிக்கெட் கலெக்டர், கூட்ஸ் கார்டு இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கொஷின்ஸு எவ்வளோ சூப்பரான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்களேன். இதெல்லாம் வந்து நான் பார்த்ததுமே அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். இதை பார்த்ததுமே எனக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கிளியராக தெரியும். பட் நீங்களும் வந்து அந்த அளவுக்கு சால்வ் பண்ணுவீங்க. இங்கே ஆன்சர் வந்து 550. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஹைட்டு கொடுத்தாச்சு, ஒரு கோன் இருக்குது, கோனோட ஹைட் வந்து 24 சென்டிமீட்டர். சரி, இதுதான் ஹைட் 24. ஆப்ளிக் ஹைட்டு கொடுத்தாங்க, இந்த சாய்ந்த உயரம் அப்படிங்கிறது 25 அப்படின்ட்டாங்க. அப்போ என்ன கொடுக்கல, ரேடியஸ் கொடுக்கல. ஆனால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாமா? ஒரு பைத்தாகோரியன் ட்ரிப்ளெட் என்ன சொல்லுதுன்னா 7, 24, 25 அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா பேஸுங்கிறது 7 இருந்தால் பெர்பெண்டிகுலருங்கிறது 24 இருக்கும் அண்ட் ஹைபாட்டனியஸ் வந்து 25 இருக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போது இங்கே ரேடியஸுங்கிறது 7 பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே. அவங்க உங்களை கேட்கறது என்ன, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன, πRL அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ இதை நான் பார்த்ததுமே என் மைண்டில் 22 into 25 வந்துடும். 22 into 25 550. ஆல்சோ இந்த 550யும் நான் போட மாட்டேன், ஏன்னா 5 into 2 பண்ணால் 10. அப்போது யூனிட் டிஜிட் லாஸ்ட்டில் 0 வரது தான் ஆன்சர். லாஸ்ட்டில் 0 இந்த ஒரு ஆப்ஷனில் தான் இருக்கா. சரி, இங்கே ஏன் 22/25 போட்டேன்? பையோட ஃபார்முலா என்ன, 22/7 இன்டூ ஆரோட வேல்யூ என்ன, இப்போ தான் கண்டுபிடிச்சிங்க 7. அண்ட் இந்த ஸ்லாண்ட் ஹைட் என்ன 25. இந்த 7க்கு 7 கேன்சல் ஆனால் 22 into 25 தானே. ஸோ இந்த கொஸ்டினுக்கு எதுக்கு பேப்பர் அண்ட் பென், நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தட்ஸ் ஆல். இந்த மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியாக. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 4 cows are tied on 4 corners of 35 meter square area. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் இருக்கு, ஒரு ஸ்கொயர் பிளாட் இருக்குதுன்னு வைங்களேன். ஒரு நல்ல சதுரமான ஒரு நிலம் இருக்கு. அந்த சதுரமான நிலத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, 4 மாடை 4 கார்னரில் கட்டி வைக்கிறாங்களாம். அதாவது 4 மாடை 4 கார்னரில் கட்டி வைக்கிறாங்க. இந்த கார்னரில் ஒரு மாடம், இந்த கார்னரில் ஒரு மாடு, இந்த கார்னரில் ஒரு மாடு, இந்த கார்னரில் ஒரு மாடு. ஓகேவா? ஸோ தட் இட் கேன் ரீச் ஈச் அதர். விச் பார்ட் ஆஃப் த ஏரியா இஸ் லெஃப்ட் அவுட் ஃப்ரம் த கிரேஸ். அதாவது 4 மாடையும் வந்து கட்டி விட்டுறாங்க. கட்டி விட்டுட்டு இங்கே ஃபுல்லாக புல் இருக்குது, புல் இருக்கிற ஒரு நிலம். ஸோ அந்த மாடெல்லாம் மேயட்டும் அப்படின்னு கட்டி விடுறாங்க. கட்டி விட்டா இதில் எவ்வளவு நிலம் வந்து மாடால் மேய முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மாடுங்கிறத எப்படி கயிறை வச்சு கட்டுவாங்க. கயிறை வச்சு கட்டும்போது அதால் ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் தான் போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாடு இவ்வளோ தூரம் மேயுதுன்னா அடுத்த மாடு இவ்வளோ தூரம் மேயும். ஸோ ரஃபாக தான் இருக்கும், ஸ்கெட்ச் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு மாடு இந்த மாதிரி மேயுதுன்னா இன்னொரு மாடு இந்த மாதிரி மேயும். ஓகேவா? உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த மாடு வந்து இந்த மாதிரி மேயுதுன்னு வைங்க. ஓகேவா? ஏன்னா அதோட கயிறு எந்த அளவுக்கு வர முடியுமோ அந்த அளவுக்கு தான் அது மேயும். ஸோ இதை சுற்றி இந்த மாடு மேயும், இந்த மாடு இந்த மாதிரி, இந்த மாடு இந்த மாதிரி, இந்த மாதிரி இந்த மாதிரி மேயும் போது அதால் மேயக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான், இந்த ஏரியாலாம் தான் அது மேயும். மேயாத ஏரியா அப்படின்னா எது, இது மட்டும்தான். இந்த ஏரியா மட்டும்தான் அதால் மேய முடியாது. 4 மாடாலையுமே மேய முடியாது. ஸோ இதுதான் லெஃப்ட் அவுட் ஃப்ரம் த கிரேஸ். இதுதான் மேய முடியாத பகுதி. அந்த மேய முடியாத பகுதியினோட பரப்பளவு என்ன, ஏரியா என்ன அப்படிங்கிறது தான் உங்களுக்கான கொஸ்டின். இதில் உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ஸ்கொயரோட சைடை மட்டும் கொடுத்தாச்சு 35 சென்டிமீட்டர், சென்டிமீட்டரில் மீட்டர், அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டேட்டா. ஸோ கான்செப்டில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா, நீங்கள் மென்சுரேஷன் எந்த அளவுக்கு பார்த்துருக்கீங்கன்னு தெரில, பட் நீங்கள் நான் பார்த்த மாதிரி நீங்கள் பார்த்துருந்தா, இது வந்து சென்டிமீட்டருங்க, சாரி, இதில் வந்து இது ஸ்கொயர் சென்டிமீட்டர் அண்ட் இது ஸ்கொயர் சென்டிமீட்டர் பார்த்ததுமே நீங்கள் 262.5 அப்படின்னு அடிச்சிருவீங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயரோட சைடு அவங்க கொடுத்துட்டாங்க 35, ஸ்கொயரோட சைடு 35 அப்படின்னா இந்த 2 மாடம் சேர்ந்து இந்த ஸ்கொயர் என்ன பண்ணுது, ஈக்குவலாக பிரிக்குது. அப்போது இதை நான் என்னென்ன எடுக்கலாம், இதை ஒரு 35/2நோ இதை நான் ஒரு 35/2நோ எடுக்கலாம், இல்லை 17.5நோ நீங்கள் எடுக்கலாம். ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அப்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மொத்த ஸ்கொயரோட ஏரியா, இந்த மொத்த ஸ்கொயரோட பரப்பளவு மைனஸ் இந்த 4 மாடம் மேஞ்ச ஏரியா,
அதாவது கிரேஸ் பண்ண ஏரியான்னு சொல்கிறேன். இந்த 4 மாடம் சேர்ந்து மேஞ்ச ஏரியாவை நான் மைனஸ் பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் இந்த லெஃப்ட் அவுட், அதாவது மேய முடியாத பகுதி. அப்போ நான் என்ன பண்ணலாம், இதை பார்த்ததுமே ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்ன, சைடு இன்டூ சைடு. அப்போ 35 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1225 மைனஸ், இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும், ஸ்டெப் எதுவுமே இருக்கக்கூடாது. இதை நான் எப்படி சொன்னேன், அதாவது யூனிட் டிஜிட் 5னு வர இடத்துலலாம் ஸ்கொயர் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஏன்னா இந்த 5ஓட ஸ்கொயர் 25 தான் லாஸ்ட் 2 டிஜிட் வரும். அண்ட் இந்த நம்பர் எதுவோ அதோட அடுத்த நம்பரில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வரக்கூடியது தான் ஆன்சர் 1225. இப்படி தான் நான் ஈஸியாக பண்ணேன். ஓகே, இப்போ இது பாருங்களேன், இந்த ஸ்கொயருக்கு உள்ளே கான்சன்ட்ரேட் பண்ணுங்களேன். இந்த ஸ்கொயருக்கு உள்ளே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு குவார்ட்டர் சர்க்கிள், இங்கே ஒரு குவார்ட்டர் சர்க்கிள், இங்கே ஒரு குவார்ட்டர் சர்க்கிள், இங்கே ஒரு குவார்ட்டர் சர்க்கிள் இருக்கு. ஸோ 4 குவார்ட்டர் சர்க்கிள் சேர்ந்தால் என்ன ஆகும், ஒரு ஃபுல் சர்க்கிள் உருவாகுமா? ஒரு ஃபுல் சர்க்கிளோட ஃபார்முலா என்ன, πr ஸ்கொயர். πr ஸ்கொயர்னா 22/7 இன்டூ ஆர் ஸ்கொயர் என்ன, 35/2 இன்டூ 35/2. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 7 5s are 2 into 11 and 55 into 37.5. சாரி 17.5 கரெக்டா? 55 into 17.5. ஏன் 17.5 போட்டேன், 35/2 இருக்கிறதுனால. சரி, 55 into 17.5 என்னன்னா 962.5. ஸோ கேல்குலேஷனில் நீங்கள் கண்டிப்பாக ஸ்பீடாக இருந்தாகணும். அப்போது நான் 1225ஓட 962.5 மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணனா எனக்கு இது ஒரு 37.5 மிஞ்சும், அண்ட் அது ஒரு 225. 225 + 37.5 262.5 மீட்டர் ஸ்கொயர். அப்போது நான் பேப்பர் பென் இல்லாமல் இந்த 2 ஸ்டெப்பில் சால்வ் பண்ணிட்டேனா, அந்த மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணுவோம். ஆனால் இந்த ஸ்கொயரு, இந்த 4 பக்கம் 4 மாடை கட்டியிருக்காங்க, இதெல்லாம் நான் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக கொண்டு வந்த ட்ராயிங் தான். ஓகேவா? அங்கே உங்களுக்கு எக்ஸாமில் இது எதுவுமே இருக்காது. நீங்கள் இதெல்லாமே மைண்டில் தான் யோசிக்கணும். ஸோ எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் ஆர்ஆர்பி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி சம்லாம் நீங்களே நிறையா பார்த்துருப்பீங்க. சிஜிஎல்லாம் நிறையா வரும். சிஜிஎல் மெயின்ஸ்லலாம் இந்த கொஸ்டின்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ இதுதாங்க கான்செப்ட். விஷுவலைசேஷன் ரொம்ப முக்கியம். மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி வருது டயக்ராம் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் யோசிக்கணும். இதெல்லாம் பேப்பரில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். A metal cube of edge 12 cm is melted and formed into 3 small cubes. If the edges of 2 smaller cubes are 6 cm and 8 cm, find the edge of the third smaller cube. அதாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கியூப் இருக்கு, ஒரு பெரிய கனசதுரம் இருக்கு. அந்த கனசதுரத்தை உருக்குறாங்க. உருக்கி சின்ன 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 கியூபாக பண்ணுவாங்க. அதாவது மென்சுரேஷன் 3Dயை பொறுத்தவரையும் மெல்டிங் ரிலேட்டட் கொஸ்டின் நிறையா வரும். பெரிய ஸ்பியரை நான் உருக்கிறேன், பெரிய சிலிண்டரை நான் உருக்கிறேன், உருக்கி சின்ன சின்ன பொருளாக பண்ணுறேன் அப்படின்வாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், சில விஷயங்கள் நோட் பண்ணணும். 2 விஷயம் என்னன்னா, சேம் ஷேப்பா டிஃப்ரெண்ட் ஷேப்பான்னு நோட் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டால், மெல்டிங்னு வர எல்லா இடத்துலையும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா வால்யூம் யூஸ் பண்ணுவோம். ஏன் வால்யூம் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். உங்ககிட்ட வந்து ஒரு கேக் இருக்குது, நல்ல ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் இருக்குது. அந்த ஃபுல் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு வந்து நீங்கள் வாங்குறீங்க, 1 கிலோ கேக் வாங்குறீங்க. ஓகேவா? 1 கிலோ கேக்கை நீங்கள் வாங்கிட்டீங்க. வாங்கி என்ன பண்ணுறீங்கன்னா, அதை ஒரு அப்ராக்சிமேட்லி 8 பீசஸ் போடுறீங்க. ஸோ 8 பீசஸ் நீங்கள் போடுறீங்க, ஈக்குவல் பீசஸாக போடுறீங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த 8 பீஸும் போட்டுட்டீங்கல்ல, இந்த 8 பீஸையும் வெயிட் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த 8 பீஸையும் நீங்கள் வெயிட் போட்டிங்கன்னா என்ன வரப்போகுது, இதே வெயிட் தான் வரப்போகுது. 8 kg வரப்போகுது கிடையாது. 8 பீஸையும் நீங்கள் வெயிட் போட்டாலும் 8 சேர்ந்து 1 கிலோ தான் வரும். ஏன்னா ரெண்டுத்துலேயும் வால்யூம், அந்த கன அளவு அப்படிங்கிறது சேம். நீங்கள் க்ரீமையோ இல்லை உள்ளே இருக்கிற அந்த கேக் மெட்டீரியலையோ எடுக்கிறது இல்லை. ஸோ எங்கெல்லாம் இந்த மெல்டிங் அப்படின்னு வருதோ, இந்த கேக் கான்செப்ட் உங்களுக்கு ஞாபகம் வரணும். நான் பெரிய கேக்கை சின்ன சின்ன பீஸாக வெட்டினாலுமே வெயிட்ன்றது எனக்கு சேஞ்ச் ஆக போகிறதில்ல. அதே மாதிரி எந்த ஒரு பெரிய பொருளை உருக்கி சின்ன சின்ன பொருளாக செஞ்சாலும் அதோட கன அளவில் வந்து எந்த விதமான மாற்றமும் உங்களுக்கு இருக்காது எப்போவுமே. ஸோ இந்த கியூபை உருக்கி அவங்க சின்ன சின்ன கியூபாக எத்தனை கியூபாக வேணாலும் பண்ணாலும் வால்யூம்ங்கிறது சேமாக தான் வரும். அன்லெஸ் ஆர் அன்டில் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சில கொஸ்டினில் காம்ப்ளிகேட்டடாக உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா
இந்த ப்ராசஸில் வந்து கொஞ்சம் வேஸ்டேஜ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருவாங்க. வேஸ்டேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளம். பட் வேஸ்டேஜ் இருக்கிற மாதிரி கொஷின்ஸ் வரது ரொம்பவே ரேர். எஸ்எஸ்சிலேயே அந்த மாதிரி கொஷின்ஸ் வரல. ஸோ மெல்டிங் சம் உங்களுக்கு வந்துடுச்சு. 2 விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். சேம் ஷேப்பா டிஃப்ரெண்ட் ஷேப்பானு. இங்கே என்ன கொஷின் இருக்குது? சேம் ஷேப். அதாவது கியூபை உருக்கி சின்ன சின்ன கியூபாக தான் பண்ணுறாங்க. ஸோ ஷேப்புங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஷேப்புங்கிறதுல மாற்றமே இல்லைன்னா டேரெக்டாக ரேடியஸை வச்சு நீங்கள் கொஷினை சால்வ் பண்ணிட்டு போயிட்டு வந்துடலாம். இல்லை டிஃப்ரெண்ட் ஷேப்பு, இந்த கியூபை உருக்கி சிலிண்டராக பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்முலா ஃபுல்லாக நீங்கள் வந்து எழுதி சால்வ் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட், வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சரி, இங்கே சேம் ஷேப்பு தானே, சேம் ஷேப் போகும். அப்போது இந்த ரேடியஸ் கியூபும் இந்த ரேடியஸ் கியூபும் ஈக்குவலாக தான் வரப்போகுது. ஸோ ஸ்மாலோட ரேடியஸ் கியூபும் பிக்கோட ரேடியஸ் கியூபும் ஒன்று தான். அது என்ன ஸ்மால் பிக் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்போது இந்த பெரிய கியூபோட எட்ஜ் என்ன? 12 சென்டிமீட்டர். அப்போது 12 × 12 × 12, அதாவது 12 கியூப். அந்த 12 நான் கியூப் பண்ணால் வர்றது தான் இந்த 3 ஸ்மால் கியூபோட அந்த வால்யூமுக்கு ஈக்குவலாக இருக்குமா? அப்போது 2 ஸ்மால் கொடுத்துட்டாங்க. 6 கியூபு ப்ளஸ் 8 கியூபு. ஏதோ ஒரு சின்னது 3rd ஸ்மாலர் கியூபோட அந்த சைடு தான் வந்து உங்களை கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டினா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சிட்டிங்கன்னா மைண்ட்லேயே போட்டுடலாம். ஸோ இங்கே உங்களுக்கு கியூபோட ஐடியா கண்டிப்பாக இருக்கணும். 12 கியூப் பண்ணிங்கன்னா 1728 வரும். ஓகேவா? சரி, அப்போது இந்த பெரிய கியூபு நான் உருக்கி 3 கியூபாக பண்ணுறேன். இந்த 3 கியூபுக்கு கண்டிப்பாக ஈக்குவலாக தான் வரும். அதை தான் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். 6 கியூப் பண்ணிங்கன்னா 216 ப்ளஸ் 8 கியூப் பண்ணிங்கன்னா 512 ப்ளஸ் இங்கே ஒரு எக்ஸ் கியூப் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 8 2 728 ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். ஸோ அந்த 728 நான் இங்கே கொண்டு வந்தேன்னா மைனஸ் ஆகிடும். 1000 என்ன? எக்ஸ் கியூப். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 10. ஸோ 10 தான் உங்களுக்கான ஆன்சர், 10 சென்டிமீட்டர். ஆனால் இதை நீங்கள் இன்னமும் ஷார்ட்டாக பண்ணலாம். எப்படின்னா, ஒன்ஸ் இங்கே 8 இருக்குது, 6 + 2 8 இருக்குது, அண்ட் இங்கே 1728 இருக்குது. இந்த 8 இங்கே மைனஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் என்ன வரும்? 0 வரும். அப்போ லாஸ்ட்டில் 0 வந்ததுனாலே ஆன்சர்லேயும் லாஸ்ட் டிஜிட் 0 இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி 10 சென்டிமீட்டர் தான் உங்களுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ இது வந்து யூனிட் டிஜிட் கான்செப்ட்லையும் நீங்கள் சொல்லலாம். இதுதான் கான்செப்ட். ஸோ எந்த இடத்துலலாம் மெல்ட் பண்ணி வர கொஸ்டின் உங்களுக்கு வந்ததோ சேம் ஃபிகராக டிஃப்ரெண்ட் ஃபிகரான்னு மட்டும் பார்த்துட்டு சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A horse is tied to a peg hammered at one of the corner of rectangular grass field of 40 meter by 20 meter by a rope 14 meter long. Over how much area of the field can the horse graze? ஸோ இதுவும் ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின். உங்களுக்கு வந்து டிசியில் கேட்டிருக்காங்க, டிக்கெட் கலெக்டர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கம்பல்சரி மெயின்ஸில் இந்த கொஸ்டின் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ராயிங்கை நம்ம வந்து தெளிவு பண்ணிடலாம். ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டு இருக்குது, செவ்வக புல் வயல் இருக்குது. அந்த செவ்வக புல் வயலில் ஒரே கார்னரில் ஒரே குதிரை, அங்கே மாதிரி 4 மாடு கிடையாது. இந்த இடத்துல ஒரு குதிரையை கட்டி போடுறாங்க. குதிரையை 14 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு கயிறில் கட்டி போடுறாங்க. கட்டி போடும் போது அவரால் எவ்வளோ மேய முடியும்? இந்த ரவுண்டுக்கு தான் அவரால் மேய முடியும். ஆனால் நிலங்கிறது இவ்வளோ தான். அப்போது நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த சர்க்கிளோட குவார்ட்டர், அதாவது இந்த சர்க்கிளில் 1/4 தான் அதால் மேய முடியுதா? அந்த சர்க்கிளில் 1/4 தான் அதால் மேய முடியுது. ரேடியஸும் கொடுத்துட்டாங்க 14. அப்போது அந்த ஏரியா தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஹவு மச் ஏரியா, எந்த ஏரியா அதால் மேய முடியும்னு. அப்போது ஒரு சர்க்கிளோட ஏரியாங்கிறது என்ன? πr². அந்த πr² 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வரது ஆன்சரா? எவ்வளோ ஈஸியான ஒரு கொஸ்டின் பார்த்தீங்களா? ஏன்னா இந்த மொத்த சர்க்கிளில் 4ல் ஒரு பாகம் தான் அதால் மேய முடியுது. அப்போது 22/7 இன்டூ r² என்ன? 14 × 14. இங்கே இன்னொரு 4. ஓகேவா? 7 4s are 28, 14 1s are 14, 14 2s are 28, 2 இங்கே ரிமைனிங் இருக்குது, 2 11s are. இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ 140 + 14 என்ன வரும்? 154 தான் உங்களுக்கான ஆன்சர். இப்படி தான் நான் சால்வ் பண்ணுவேன். ப்ரோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னே புரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்னன்னா 22/7 கீழே ஒரு 4 இருக்கா, இங்கே ஒரு 14 இருக்கா, இங்கே ஒரு 14 இருக்கு. இப்படி தான் நான் பண்ணுவேன். என்னன்னா 7 4s are என்ன? 28,
14 1s are 14, 14 2s are 28, 2 into 11 இதை தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ 14 into 11 என்ன 154. ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ண கற்றுக்கோங்க. ஸ்டெப்பை மேக்ஸிமம் கட் பண்ணுங்கள். நான் ஸ்டெப்புன்னு என்ன யூஸ் பண்ணேன், இந்த ஒரு ஸ்டெப்பு தான். ஸோ அவ்வளோதான், உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இஃப் எ சர்க்குலர் மார்பிள் ஆஃப் 10 cm radius has been molten to form smaller circular marbles of 0.5 cm radius, then how many smaller marbles will be formed? சரி, ஒரு பெரிய மார்பிள் கல் இருக்கான், அது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இதை மார்பிள்லாம் விட்டுருங்க, ஒரு பெரிய லட்டு இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும், இன்ஃபேக்ட் எனக்கும் தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய லட்டை சின்ன சின்ன லட்டாக போடுங்க அப்படின்னு வீட்டில் சொல்கிறாங்க. ஒரு பெரிய லட்டு இருக்குது, இவ்வளோ பெரிய லட்டு வேணாம், வேஸ்ட்டாக தான் போகும், அதை சின்ன சின்ன லட்டாக பிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் பிடிக்கிறீங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், சேம் ஷேப் அப்படின்னு வரும்போது அதோட ரேடியஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஸ்பியரோட ஃபார்முலா என்ன, வால்யூம் ஃபார்முலா 4/3 πr3. அந்த 4/3 பைக்கெலாம் இங்கே வேலை இல்லை, வெறும் r³ தான் இங்கே உங்களுக்கான வேலை. அப்போது இந்த 10 கியூப் அப்படிங்கிறது எதோட ஈக்குவலாக இருக்கணும், இந்த 0.5 கியூபுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் எத்தனை அப்படிங்கிறது தான் உங்களுக்கான கேள்வி. அப்போ எத்தனை அப்படிங்கிறத நான் இங்கே வைக்கணுமா, புரியுதா உங்களுக்கு? இத்தனை சின்ன ஸ்பியர், இத்தனை சின்ன லட்டு தான் ஈக்குவல் டு இந்த வால்யூம். அப்போது 10 into 10 into 10 அப்படின்னு நான் போடுறேன். இங்கே நான் 0.5 இருக்கிறது எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ நான் 1/2 எடுக்கிறேன். 1/2 எடுத்தேன்னா 2 கியூப் பண்ணிங்கன்னா 8 வரும். 2 2s are 4, 4 2s are 8. அப்போது இங்கே 1/8 இருக்குது. அங்கே போனால் இங்கே 8 வருமா, 1/8 இங்கே இருக்குது, அங்கே போச்சுன்னா 8 வரும். ஸோ 8,000 தான் உங்களுக்கான ஆன்சர். அப்போது இந்த ஒரு பெரிய லட்டு 8000 சின்ன லட்டுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. இவ்வளோதான் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சூப்பரான ஒரு கொஸ்டின், என்டிபிசியில் கேட்கப்பட்டது. த லென்த் ஆஃப் அ ரூம் இஸ் 30 மீட்டர், வித் 16 மீட்டர்ஸ் அண்ட் ஹைட் 12 மீட்டர்ஸ். It cost rupees 1.75 per square meter to paint its wall. What will be the cost of painting all the walls? Okay, சூப்பரான ஒரு கொஸ்டின். அதாவது இதை தான் நான் சொல்லுவேன், ஏரியா ஆஃப் ஃபோர் வால் அப்படின்ட்டு. என்னன்னா ஒரு வீடு இருக்குது, ஓகேவா? வீடு பொதுவாக எப்படி இருக்கும், ஒரு கியூபாய்டு ஷேப்பில் இருக்கும். பட் நான் ஏன் டயக்ராம் கொண்டு வரேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஓகே, ட்ராயிங் நல்லா போட்டாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா புரியும். அதனால தான் நான் நிறைய ட்ராயிங் யூஸ் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு ரூம். கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா, இந்த வீட்டுக்கு நான் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா வால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே வந்து நம்ம தரையில், அதாவது ஃப்ளோர்னு சொல்லலாமா, யாருமே வந்து தரைக்கு பெயிண்ட் அடிக்க மாட்டோம். ஏன்னா தரைக்கு எல்லாருமே டைல்ஸ் போட்டுருவோம். அதே மாதிரி சீலிங்க்கு தனியாக பெயிண்ட் அடிப்போம், இந்த பெயிண்டை யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி கொஸ்டின்லேயும் உங்களுக்கு சீலிங்கிறத மென்ஷனே பண்ணலன்னா வெறும் இந்த 4 சுவரை தான் பெயிண்ட் பண்ண போகிறாங்க. 1 2 இங்கே இருக்கிற ஒரு சுவரையும் இங்கே இருக்கிற ஒரு சுவரையும் பெயிண்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? கொஸ்டின் தாங்க மென்சுரேஷனில் பொறுத்த வரையும். கொஸ்டின் நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு டயக்ராமோட ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு சுவராக இருக்கும், இது ஒரு சுவர், இதுதான் 4 சுவர். ஸோ இந்த 4 சுவரையும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் தேவையா? அப்போது இந்த பெயிண்ட் அடிக்கிற கொஸ்டின்லாம் வர இடத்துல வால்யூமுக்கு வேலையே கிடையாது. வெறும் வேலை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு தான் வேலை. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு நான் உங்களுக்கு ஒரு காமன் ஃபார்முலா சொன்னேன். என்னன்னா பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் இன்டு ஹைட்டுன்னு சொன்னேன். அதாவது இந்த அடிப்பகுதியில் இருக்கிற சுற்றளவு அதோட ஹைட்டை வந்து நீங்கள் சேர்க்கணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்போது இந்த அடிப்பக்கத்தில் என்ன இருக்குது, எனக்கு ரெக்டாங்கிள் இருக்குது. அந்த ரெக்டாங்கிளோட நான் ஒரு ஹைட்டை சேர்த்தனா எனக்கு வர்றது தான் ஆன்சர். அப்போது ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் என்ன, 2 into L plus B அப்படின்னு சொல்லுவோம். 2 into L plus B உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்டூ அது கூட ஒரு ஹைட்டு. அப்போது இதனோட ஃபார்முலா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, 2H into L plus Bன்னு வாங்க. ஸோ ஃபார்முலாவே நீங்கள் மறந்துட்டீங்க. இந்த சுவர் பெயிண்ட் அடிக்கிற சம்மே உங்களுக்கு வரலனாலும் ஃபார்முலா நீங்களே ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வரலாமா? அதுதான் நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ கொஸ்டினை ரீட் பண்ணி கண்டினியூ பண்ணலாம்.
2h into L plus B. அதுதான் உங்களுக்கான ஃபார்முலா. ஓகேவா? அப்போது நான் இந்த கொஷினை ஒரே ஸ்டெப்பில் ஆப்ஷன்லேயே எப்படி அடிப்பேன்னா 2 into h என்ன 12 into L plus B என்ன 30 plus 16. So 46. 2h into L plus B into இது என்ன கிடைக்கும்? சம் ஸ்கொயர் மீட்டர் எனக்கு கிடைக்கும். இதை போட்டோம்னா சில ஸ்கொயர் மீட்டர் சர்ஃபேஸ் ஏரியா எனக்கு கிடைக்கும். ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 1.75. அப்போ இத்தனை ஸ்கொயர் மீட்டருக்கு என்ன வரும்? இத்தனை இன்ட்டு 1.75. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேட்டடான ஒரு கேல்குலேஷனாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த கேல்குலேஷனை நான் பண்ண மாட்டேன். அப்போ பண்ணாமல் நான் எப்படி ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 12 நான் எப்படி பிரிக்கலாம்? 3 into 4 பிரிக்கலாம். அதே மாதிரி இதையும் நான் என்னென்னு பிரிக்கலாம்? 5 into 3 35. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் வந்து பிரிக்கலாம். அப்போது ஆன்சரில் எனக்கு என்ன வரப்போகுது? இந்த 35 நான் 7.5ன்னு பிரிக்கலாம். அப்போது வரக்கூடிய ஆன்சர் 3ல் மல்டிப்ளை ஆகும், 4ல் மல்டிப்ளை ஆகும், 7ல் மல்டிப்ளை ஆகும். இதை வச்சு நான் மைண்ட்லேயே அடிப்பேன், இந்த கால்குலேஷனே பண்ண மாட்டேன். ஸோ இதில் எது 4ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே 4ல் டிவைட் ஆகும். அதனால் 4 வச்சு எதுவுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு 3க்கு வாங்க. 3யோட டிவிசிபிலிட்டி என்ன? கூட்டுத்தொகை 3ஆல் டிவிசிபிள் ஆகணும். சம் ஆஃப் ஆல் டிஜிட் வந்து 3ல் டிவைட் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், 8, 10, 13. இது ஆன்சர் கிடையாது. 9, 2 இதுவும் ஆன்சர் கிடையாது. 10 + 3 13 + 2 15 இது ஆன்சர். இதுவும் ஆன்சர் கிடையாது. ஸோ பார்த்த உடனே ஆன்சர் 1932ன்னு நான் மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் எனக்கு இந்த கொஸ்டின் எக்ஸாமில் வந்தா. ஸோ நீங்களும் இந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த மாதிரி கேல்குலேஷன்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேவா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு இந்த கிளாஸ் அப்படின்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், செம்ம கொஸ்டின். The radius of a wheel is 0.25 மீட்டர். ஓகே, ஒரு சக்கரம் இருக்கு. சக்கரம் இந்த மாதிரி இருக்குமா? ஸ்போக்ஸோட இருக்கும். ஓகேவா? இந்த சக்கரத்தோட அந்த ஆரம் அப்படிங்கிறது 0.25 மீட்டர். ஸோ 0.25 எனக்கு குழப்பமாக இருக்குது. நான் 1/4ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? How many revolutions will it make to cover a distance of 11 kilometers? 11 kilometers. அப்போ 11,000 meters. எல்லாத்தையும் மீட்டர் ஆகிடுங்க. ஓகேவா? சரி, இப்போ ஒரு வீல் இருக்குது. இந்த வீலு ஒரு தடவை சுத்தினா எவ்வளோ தூரத்தை கவர் பண்ணும் அப்படின்னு அவங்கள ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதாவது இந்த வீலு ஒரு சுற்றினா, அதாவது இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் சாக்கில் மார்க் பண்ணிடுறீங்க. இதே பாயிண்ட்டை அப்படி ஒரு சுற்றி வந்து நிற்கும் போது இந்த வீல் எவ்வளோ கவர் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2πr அப்படிங்கிற சுற்றளவு எந்த அளவு கொடுக்குதோ அந்த அளவு தான் ப்ரோ கவர் பண்ணும் அப்படின்வீங்க. கரெக்டு தான். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீலை நான் வெட்டுறேன். இந்த வீலை நான் வெட்டி இந்த மாதிரி நேரம் ஆக்குறேன்னா இந்த அளவு என்னவோ அதை தான் வந்து அது கண்டிப்பாக கவர் பண்ணும். இதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சுற்றளவு. அப்போது ஒரு சக்கரங்கிறது ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ வருதோ அந்த அளவு டிஸ்டன்ஸ் தான் ஒரு ரெவல்யூஷனில் கவர் பண்ணும். ஒரு தடவை சுற்றினா அதுதான் கவர் பண்ணும். அப்போது மொத்தமாக 11,000 மீட்டர் அது கடக்கணும். ஒரு சுத்துக்கு எவ்வளோ கவர் பண்ணோம்னா 2πr அளவுக்கு கவர் பண்ணும். 2πr அளவுக்கு கவர் பண்ணும். அப்போது நான் என்ன பண்ணுறேன்? 2 2s are 11s are 11 into 1000s are. இந்த 7 மேலே போயிடுமா? அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்? 7,000 வருமா? பேப்பர் வேணுமா, பென் வேணுமா? எதுவுமே வேணாம். ஆனால் உங்களுக்கு வந்து கான்செப்ட் தெரியணும். அதாவது ஒரு வீல்னா என்ன, அந்த வீலு சுத்துனா என்ன ஆகும், அந்த வீல் சுத்தும் போது அதோட ஒரு சுத்துக்கு அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கும், ஒரு சுத்துறதுக்கு நமக்கு என்ன தெரியணும்? சர்க்கம்ஃபரன்ஸ் தெரியணும். ஏன்னா இங்கே போய் நிறைய பேர் ஏரியா ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் மென்சுரேஷன் நான் சொல்லுவேன். எந்த இடத்துல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு ஆன்சர் வந்த மாதிரி. ஓகேவா? அண்ட் இந்த கொஸ்டினை பாருங்களேன். A metallic cuboid of dimension 27 into 8 into 1 is melted to form a cube. What is the difference in surface area of two solids? ஸோ இங்கே சர்ஃபேஸ் ஏரியான்னு அவங்க சொல்கிறது இதை டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை. ஓகேவா? அப்போது இங்கே என்ன இருக்குது? கியூபாய்டு இருக்குது. கியூபாய்டை உருக்கி கியூபு செய்கிறாங்க. பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஷேப் இங்கே டிஃப்ரெண்ட்டு. ஓகேவா?
ரெண்டுத்தோட சர்ஃபேஸ் ஏரியாவோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், ரெண்டுத்தோட வால்யூமும் கண்டிப்பாக என்னவா இருக்க போகுது, ஈக்குவலாக தான் இருக்க போகுது. அதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த கியூபாய்டோட வால்யூம் என்ன, லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட். ஸோ நான் லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட் பண்ணோம்னா 216. இதோட வால்யூம் 216. அதே தான் இதோட வால்யூமும் இருக்க போகுது. கியூபோட வால்யூம் ஃபார்முலா என்னன்னா ஏ கியூப். அப்போ எந்த நம்பரை நீங்க கியூப் பண்ணீங்கன்னா 216 வரும், 6. அப்போ கியூபோட சைடு எனக்கு கிடைச்சாச்சு 6. ஓகேவா? கியூபாய்டுக்கு லென்த் பிரெத் விட்த் 3ஓட அளவுமே இருக்கு. ஸோ இங்க டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்னன்னா கியூபாய்டுக்கு 2 into LB plus BH plus HL அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கியூபாய்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட நான் இந்த கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட 6a² மைனஸ் பண்ணாதான் எனக்கு ஆன்சர். கரெக்டா? ஏன்னா அவங்க கேட்கறது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட டிஃபரன்ஸ், வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இதோட மொத்த பரப்பளவு அது கூட இந்த மொத்த பரப்பளவை நான் மைனஸ் பண்ணணும். பண்ணனா என்ன வரும், 2 into L into B என்ன 216 plus B into H என்ன 8 plus 27 into 1 என்ன 27 minus 6 into a². அப்போ 6 into 6 into 6 என்ன 216. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணுங்களேன். 14 plus 7 21 remaining 2 3 5. ஸோ 251 வரும். 251 into 2 பண்ணிங்கன்னா 502. ஸோ 502 minus 216 நான் பண்ணனா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் 286. புரிஞ்சுதா? பக்காவா? ஸோ கியூபாய்டை உருக்கி கியூபா செய்கிறாங்க. அப்போ ஷேப்பு மாறுது. ஷேப்பு மாறும் போது ஃபார்முலா மாறும். இதோட ஃபார்முலா வேற, இதோட ஃபார்முலா வேறையா இருக்கும். வால்யூம்ங்கிறது ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் தான். இதோட வால்யூம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இதோட வால்யூமும் ஈக்குவல் தான். இதை வச்சு நான் ஃபர்ஸ்ட் சைடு ஆஃப் த கியூபோட பக்கத்தை கண்டுபிடிக்கிறேன். கியூபோட பக்கத்தை கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கணக்கு பண்ணி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறேன். பண்ணனா எனக்கு கிடைக்கக்கூடியது ஆன்சர். இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின் இது. இந்த கொஸ்டின் பாருங்களேன். The sum of sides of a cube is equal to 1/8 of the perimeter of the square. If the numerical values of the volume of cube and area of square are equal, then what will be the length of the cube? Okay. சூப்பரான ஒரு கொஸ்டின் தான். என்ன சொல்றாங்கன்னா sum of side of the cube. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டான்னு ஒன்றே பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க 2018 குரூப் டியில். கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருக்கும். நார்மலாக உங்களை வந்து அப்படியே டேரெக்டாக ஏரியா கண்டுபிடிங்க, அப்படியே டேரெக்டாக பெரிமீட்டர் கண்டுபிடிங்க, சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிங்கன்னா அவங்க கேட்கல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில். ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கியூபோட எல்லா பக்கத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆனால் எந்த டேட்டாவுமே உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், நீங்களா அசியூம் பண்ணுங்கள் இதுதான் கியூபு, இது வந்து ஸ்கொயர். ஸோ நானாக என்ன பண்ணுறேன், கியூபோட பக்கத்தை ஏ அப்படின்னு அசியூம் பண்ணுறேன். ஸ்கொயரோட சைடை வந்து நான் எஸ்ன்னு அசியூம் பண்ணுறேன். ஓகேவா? கியூபோட எல்லா பக்கத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும், எல்லாமே ஏ தான். 12A வரும். ஏன்னா 12 முகங்கள் 12 பக்கங்கள் இருக்கும். இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்றுன்னு 3 பக்கம் அந்த மாதிரி இருக்கும். மொத்தம் 12. ஸோ இந்த 12A is equal to 1/8 of the perimeter of the squareங்கிறாங்க. பெரிமீட்டரோட ஃபார்முலா என்ன, 4A. நான் இங்கே ஏக்கு பதிலாக எஸ்ன்னு வச்சுருக்கேன். ஸோ 4S கேன்சல் பண்ணிங்கன்னா S/2. அப்போது 12A is equal to S/2 அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ S is equal to 24A. அப்போது இந்த கொஷின் என்ன சொல்லுதுன்னா ஸ்கொயரோட ஒரு சைடு கியூபோட ஒரு சைடுக்கு 24 மடங்கா. ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? ரைட். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்ப்போம். If the numerical value of volume of the cube and the area of square are equal, then what will be the length of cube? எப்படி சொல்றாங்கன்னா வால்யூம் ஆஃப் த கியூப் ஏ கியூப் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ஸ்கொயரா எஸ் ஸ்கொயரா. அப்படி இருந்தால் லென்த் ஆஃப் த கியூப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏவோட ஆன்சர், ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ணலாம், இந்த எஸ் இருக்கிற இடத்துல இந்த 24A வச்சு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ எனக்கு ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு 24A ஸ்கொயர் வரும். 24A ஸ்கொயர் நான் பண்ணனா 24 576A ஸ்கொயர் வரும். இங்கே 2 ஸ்கொயருக்கு இங்கே 2 ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு ஒரு ஏவோட வேல்யூ 576 வரும். 576 எனக்கு இங்கே ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ கொஷின் பார்த்தீங்களா என்ன சூப்பராக இருக்குது, லாங்குவேஜ் பேஸ்டான கொஷினாக இருக்குது பார்த்தீங்களா.
இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இப்படி தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு திங் ஓகே கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இவ்வளோத்தையும் நான் சொல்கிறேன். எந்த கொஷினுமே வந்து டைரெக்டாக வரதில்லை. இப்போது நீங்கள் ரீசெண்டாகவே எடுத்து பார்த்தீங்கன்னா 2014 எஸ்எஸ்சிக்கும் எஸ்எஸ்சியை பற்றி பேசுகிறேன், இப்போ நடந்துட்டு இருக்கிற எஸ்எஸ்சிக்கும் பார்த்தீங்கன்னா மேஜர் டிஃப்ரென்ஸே என்னென்னா எந்த கொஷின்ஸுமே டைரக்ட் கொஷின்ஸ் கேட்கப்படுறது இல்லை. அது மென்சுரேஷன் இல்லை எல்லா சாப்டருமே. ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம என்னன்னு சொல்லலாம், டிஃபிகல்ட்டி லெவலுங்கிறது ஓகே ப்ரீவியஸ் இயர், அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ டிஃபிகல்ட்டி லெவல்லாம் நல்லா குவாலிட்டியாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்னா அந்த ட்விஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்கணும். ட்விஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்கும் போது நம்ம புது மெத்தட்ஸில் தான் அப்ரோச் பண்ணணும். பேப்பர் பென் இல்லாமல் சால்வ் பண்ணுறது, இல்லை எந்த இடத்துல என்ன கேட்குறாங்கன்னு புரிஞ்சுட்டு ஃபார்முலாவை எழுதக்கூடாது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபார்முலா எழுதாமல் மைண்டில் சால்வ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும். ஸோ 3D மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் மேஜராக இந்த மெல்ட்டிங் கான்செப்ட் கேட்பாங்க. மெல்ட்டிங்கில் என்ன உங்களுக்கு வால்யூம் தான் மேஜர் ரோல். சேம் ஃபிகராக இருந்தால் ரேடியஸை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் ஃபிகராக இருந்தால் ஃபார்முலாவை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் திங், எங்கெல்லாம் சர்க்கம்ஃபரன்ஸ் இல்லை பெரிமீட்டர் யூஸ் ஆகும்னா எந்த இடத்துலலாம் வேலி போடுறோம் அப்படி இல்லைன்னா நம்ம இப்போ பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, பெயிண்ட் அடிக்கிறோம், இந்த மாதிரி இடத்துக்குலாம் சுற்றளவு யூஸ் ஆகும். எந்த இடத்துலலாம் வால்யூம் யூஸ் ஆகும்னா இப்போ ஒரு கிணறு இருக்குது, இல்லை ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அதில் வந்து நம்ம தண்ணி நிரப்பணும், இல்லை ஒரு டேங்க் இருக்குது, அந்த டேங்க்ல எவ்வளோ தண்ணி கெப்பாசிட்டி பிடிக்கும். ஸோ கெப்பாசிட்டி பேஸ் பண்ண எல்லாத்துலேயும் வால்யூம்ங்கிறது யூஸ் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இந்த 4 walls அப்படிங்கிற இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏரியா 4 walls அப்படிங்கிற இடத்துல சீலிங் அப்படிங்கிறத சேர்க்குறாங்களா, சீலிங் அப்படிங்கிறத சேர்க்கலையான்னு பாருங்க. சீலிங் அப்படிங்கிறத சேர்க்கலன்னா பிரச்சனை இல்லை, டைரக்ட் ஃபார்முலா. சீலிங்கை சேர்த்தா ஒரு லென்த் அண்ட் பிரெத்து நீங்கள் கூட சேர்க்கணும், அவ்வளோதான். வேற ஒன்றும் மேஜர் டிஃப்ரென்ஸாக இருக்காது. மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் ஈஸியான ஒரு சாப்டர் அட்வான்ஸ் மேக்ஸ்லேயே. பட் எந்த கொஸ்டினுக்கு நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக விஷுவலைசேஷனுங்கிறது முக்கியம். இப்போ நான் அந்த மாடு மேயறதெல்லாம் சொன்னேன், அந்த கான்செப்ட்லாம் சொன்னேன். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ரஃப் ஷீட்டில் ஒரு டிராயிங்காலாம் போடக்கூடாது, மைண்ட்லேயே நீங்கள் புரிஞ்சுட்டு ஃபர்தராக அப்ரோச் வந்து கொடுக்கணும். ஸோ நான் என் சேனலில் ஒரு வீடியோ சப்போஸ் கொடுக்க லேட் ஆனாலும் உங்கள் எல்லாருக்கும் அது குவாலிட்டியாக போய் உங்களுக்கு என்ட்ரு ஆகிற மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி டிராயிங்ஸ்லாம் நான் கொண்டு வரும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும் அப்படின்னு எனக்கு ஒரு கருத்து. அண்ட் நான் கமெண்ட்லேயும் நான் நிறையா பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரியே கொண்டு போவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு தடவை இந்த வீடியோ முடிஞ்சால் பாருங்கள்.